இப்போது ப்ளவுஸில் சைடு ஜாயிண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. இடுப்பு உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எடுத்து அது 4ஆல் வகுத்துக்கோங்க. வகுத்துட்டு அதில் வர ஆன்சரை எழுதிக்கோங்க. இப்போ 8 இன்ச்சுனா இடுப்பு சுற்றளவு 8 இன்ச்சுனா இப்போ பேக் சைடு எப்படி எடுக்கிறதுனா பாருங்கள். ப்ளவுஸில் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இங்கேருந்து இங்கே வர 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் நீங்கள் தைச்சிருப்பீங்க. இங்கேருந்து இங்கே வர 8 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி தான். இங்கேருந்து இங்கே 8 இன்ச்சு நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதை இங்கே 1/2 இன்ச்சுக்கு விட்டுறணும். நான் பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. பாருங்கள், இங்கேருந்து இங்கே 8 இன்ச்சு எடுத்துக்கிறணும். இதை சேர்த்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை விட்டுட்டு இங்கேருந்து அதே 8 இன்ச்சை இங்கே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். கை சுற்றளவு வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை மார்க் பண்ணி ஒரு இதாக ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். இவ்வளோ தான் ஜாயின் பண்ணுறது.